பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பார்த்தோம். புது வருடத்தில் கர்த்தர் கொடுத்த 2 வார்த்தை வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது. ஒன்று 2 சாமுவேல் 5:20, 2வது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3:20 எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் வேத பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 3:20. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 verse 20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாமா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கைகளை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பிரேக் த்ரூவை உண்டு பண்ண போறார். கைகளை வைத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே பல காரியங்களில் நான் பிரேக் த்ரூவை பார்க்க போறேன். தடைகளை உடைச்செறிகிற கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்கிறதை நான் பார்க்க போகிறேன் என்று விசுவாசிக்கிறவன் கைகளை வைத்து சொல்லுங்க. நான் நினைக்கிறதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். நிற்கும்போது நான் ஒரு காரியத்தை ஆவியான உணர்த்துறதை நான் செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கையற்ற காரியங்கள் இருக்கிறதா? பாஸ்டர், நான் அதை நடக்கும்னு நம்பிக்கையே போயிடுச்சு பாஸ்டர். அது உன் வேலை விஷயமா இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உன் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம், அல்லது உன் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம். என் நம்பிக்கையே போயிடுச்சு, இது நடக்குமா? அல்லது பொருளாதாரத்தை குறித்து இருக்கலாம், ஆரோக்கியத்தை குறித்து இருக்கலாம். நீங்கள் சில காரியங்களை குறித்து நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறத ஆண்டவர் உணர்த்துறார். நீ கையெல்லாம் தூக்க வேணாம். எந்தெந்த காரியத்தில் நான் நம்பிக்கை இழந்துட்டேன் பாஸ்டர், நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன், நீ கையெல்லாம் தூக்க வேணாம். உனக்கு தெரியும். என்னதான் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஆமேன்லாம் சொன்னாலும் உள்ளத்துக்குள்ள சில காரியங்கள் நடக்காது. இது இனி இப்படிதான், என்ன பண்ணுறது, இது அப்படியே ஏற்றுப்போம், ஒத்து போவோம், என்ன சொல்கிறோம், பொறுத்து போவோம். அப்படி பொறுத்து 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 பாருங்க, அது நம்மளை இப்போ ஆளுகை செய்யுது. சில பொறுத்து போன விஷயங்கள், பொறுத்துப்போம் அப்படின்னு ரொம்ப பொறுத்து பயங்கரமான சாந்த சொருபிகளாக மாறிட்டீங்க நீங்களாம். கவனிக்கிறீங்களா? எதில் பொறுத்து போயிருக்கிறீங்க? சுகர், பிரஷர், கடன் பிரச்சனை, ரொம்ப பொறுத்தாச்சு. பொறுத்து அது இருக்கட்டும், அது நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வரும் போல. சில அற்புதங்கள் நடக்காமல், சில காரியங்களை ஆண்டவரை நம்பி ஒரு காலத்தில் இருந்தேன், இப்போ அது நடந்தால் நடக்குது, நடக்காட்டி போதுன்னு ஆயிடுச்சு பாருங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் யார் தெரியுமா? தாவீதுக்கு எப்படி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தேனோ அதே பிரேக் த்ரூ, அதே தடைகளை தகற்றெறிகிற வல்லமை இப்பொழுது எனக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகி போகவில்லை. அல்லேலூயா. நீ நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்றீங்க? அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணித்து, நான் வேணா நம்பிக்கை இழந்திருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் இன்றைக்கு என்னோடு கூட பேசுகிற உடைய வார்த்தையை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நம்பிக்கை தருகிற ஒரு பெரிய பிரேக் த்ரூ என் வாழ்க்கையில் நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் சொல்றீங்க? அல்லேலூயா. கடங்களை உட்காருங்க. நீ பொறுத்தது போதும். ரொம்ப பொறுத்துட்டினா, பொறுத்து இருக்கிற காரியம் ஒரு நல்ல, சில நேரத்தில் சில காரியங்கள்
நம்ம நல்லதுன்னு நினச்சி கெட்டதை வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய கெட்டதை கொண்டு வந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர் பொறுக்கிறது இல்லை. நீ அவரோட ஒத்துழைச்சா, நீ அவருக்கு முன்னுரிமை கொடுத்தா, அவரை உன் வாழ்க்கையில் நீ முதலாவது வச்சா, நீ பொறுத்தது போதும்னு சொல்லுவார். அதெல்லாம் இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஜெயில் கிடையாது, ரொம்ப நாள் அடிமைத்தனம் கிடையாது, ரொம்ப நாள் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறது கிடையாது. ஒரு காலம்தான். ஆனால் சிலர் அதை வாழ்க்கை முழுசும் ஏற்றுக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய நம்பிக்கை இழந்த சூழ்நிலையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. என்னென்ன காரியங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களோ ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்தால் என்னால் முடியாதுன்னு ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அதெல்லாம் இருக்கிறீங்களா? எவரு என்ற மனிதன் பார்த்தீங்கன்னா, அவன் பாருங்க வந்து இயேசுநாதர்கிட்ட மகளுடைய சுகத்துக்காக வந்தான். ஏன்னா மகள் உயிரோடு இருந்தா. இயேசுநாதர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணது, மகள் சாகலை, உயிரோடு தான் இருந்தா. உயிரோடு இருக்கும்போது ஏதாவது நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு வந்தா. ஆனால் இங்கே வந்து இங்கே இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன நியூஸ் வருது? ஆள் போயாச்சு, ரிட்டன் வா, ரிட்டன். அப்போ இயேசுநாதர், ஆமாப்பா எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, போயிட்டு வாப்பா அப்படியே சொன்னார். ஹலோ, என்ன சொன்னார்? அந்த வார்த்தை எவரு காதில் விழுந்துச்சோ இல்லையோ, இயேசுநாதர் காதில் டொயின்னு வந்துச்சு. உடனே திரும்பினார். எவருவே, நீ ஒன்றும் கவலைப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தைக்கு எவரு தொடர்ந்து அந்த நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டான் பாருங்க. செத்துட்டான் மகன் தெரிஞ்ச பிற்பாடும் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கர்த்தர் சொல்ற வார்த்தையை நீ பிடிச்சுக்கிட்டா போதும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தை இன்றைக்கு இங்கே பிரசங்கிக்கிறோம். வல்லமை நிறைந்த வசனம், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வசனம். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் திராணிக்கு மிஞ்சி போகும் காரியத்தில் நான் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், ஆனால் என் ஆண்டவருடைய திராணிக்கு மிஞ்சினது என்று ஒன்றுமே இல்லை. அவரால் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு போல கையை வச்சு சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கையை வச்சு சத்தமா இன்னொரு மாதிரி சொல்லுங்க, தேவரீர் இயேசுவே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தையை பேசணும், என் இருதயத்துக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா அந்த வார்த்தை தான் வெளிச்சத்தை உண்டு பண்ணும். நான் பாட்டுட்டு புலம்பிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சேன்னு உலக பிரகாரமாக சிந்திச்சு பேச ஆரம்பிக்கக்கூடாது பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒரு வழியை நமக்காக தகற்றெறிந்து சத்துருக்களை வெட்கப்படுத்தி என் முகத்தை பிரகாசமடைய செய்து என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர் எனக்கு இருக்கிறார். என் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமொழிகளில் சாலமோன் சொல்றார், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நான் ஆண்டவரை நம்புறது, அந்த நம்பிக்கை கொஞ்சம் நாள் படையில் குறைஞ்சிடுது. ஏன்னா அந்த காரியத்தினுடைய ஒரு அசைவே இல்லை, சில காரியத்தில் ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அப்போ நமக்கு என்ன மனசில் வருது? இதெல்லாம் நடக்குமா? இதை நம்பி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் மாறுமா? இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு நானாக சொல்லிக்கிறேன். அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய தடைகளை தகச்செறிகிற வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நினைக்கிறதுக்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் பெரிதாய் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறேன். கைகளை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஆண்டவருடைய வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமானது, இந்த வசனங்களை கேட்கணும். நான் ஏற்கனவே புது வருஷம் சொன்னேன், ரொம்ப முக்கியம். பிரேக் த்ரூ வரணும்னா காது திறந்துருக்கணும். சர்ச்சுக்கு நீ எத்தனை முறைனா வரலாம் அண்ணால போல,
ஆனால் அன்னைக்கு தான் முதல் முறை அவள் காது திறந்து ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை உள்ளே போச்சு. அன்னிலிருந்து அவள் துக்கம் போச்சு, அவளுடைய வேதனை நீங்கிச்சு. அதுக்கப்புறம் அவள் அழுவே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருந்த அந்த சகோதரி வார்த்தை காதுக்குள் போயிடுச்சு. அது காதுக்குள்ளனா காதுக்குள்ளே போய் மனசுக்குள்ளே போயிடுச்சு. உள்ளத்துக்குள்ளே போனவுடனே அந்த வார்த்தை பெரிய பிரேக் த்ரூவை ஏற்படுத்துது. எத்தனையோ வருஷம் அழுதுட்டு இருந்த மகள் இப்போ அழுவுறது நிறுத்திட்டா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ எனக்கு நடக்க போகுது. என் கற்பத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறார். நிச்சயம் எனக்கு ஒரு குமாரனை தரப்போகிறார் அப்படின்னு முழு நம்பிக்கை வந்துடுச்சு பாருங்க அவளுக்கு. இத்தனை வருஷம் வராத நம்பிக்கை அந்த வருஷம் வந்துச்சு. ஏன்? அங்கே பாஸ்டர் சொன்ன வார்த்தை காதில் விழுந்துச்சு. ஹலோ, பாஸ்டர் சொல்கிற வார்த்தை காதுக்குள்ளே போதா? பஞ்சு போட்டு வச்சிருக்கிறியா? பஞ்சு வச்சுன்னா பஞ்சை தாண்டி உள்ளே போவோம் வார்த்தை. அவ்வளோ பவர் வார்த்தைக்கு இருக்குது. ஆனால் நீ கொஞ்சம் கவனிக்கணும். அப்படின்னு நீ உன் வீட்டைக்காரத்தையும் என்ன பண்ணணும்னு நினச்சா ஒன்றும் நடக்காது பாருங்க. வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் பிரேக் த்ரூடைய பாயிண்ட்டு. அங்கே தான் அதுதான் நம்முடைய திருப்பு முனை. கர்த்தர் என் வாழ்க்கையில் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு ஒரு திருப்பு முனை நான் வசனத்தை கேட்க ஆரம்பித்த உடனே நடந்துடும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை முடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் அதை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது பிரேக் த்ரூக்கு. அது என்ன அப்படின்னா, பிரேக் த்ரூக்கு ரொம்ப முக்கியமானது தொடர்ந்தேர்ச்சியான முயற்சி. எல்லாம் சொல்லுங்க, ப்ராசஸ். ஆண்டவன் வாழ்க்கையில் பிரேக் த்ரூ தரும்போது இட்ஸ் அ ப்ராசஸ். ஏதோ ஒரே நாளில் செஞ்சோம் கவிழ்த்தோம் முடித்தோன்னு கதை கிடையாது. பல நாட்கள் என் வாழ்க்கைக்குள்ளே அது ஒரு ஒரு செயல்முறையாய் போய்கொண்டே இருக்கிறது. இட்ஸ் அ ப்ராசஸ். அது அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரே ராத்திரியில் வெற்றியை தந்து ஆண்டவர் காண்பிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, பல இரவுகள் நான் கடந்து சென்ற காரியம் அவங்களுக்கு தெரியாது. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் எதை பார்ப்பாங்க? வெற்றியை தான் பார்ப்பாங்க. கர்த்தர் செய்த தகத்தெரிகிற காரியத்தை தான் பார்ப்பாங்க. இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நடந்துச்சு பாருங்க. அவன் தான் வந்து இந்த கோலியாத்தை காலி பண்ணான். பெலிஸ்தியர்கள் தாவீதினாலே ஒரு பயம் அப்போ இருந்துச்சு. அம்மானத்தை துளிந்து போச்சு, துளிர் விட்டுச்சு எல்லாருக்கும். இப்போ திரும்பி அதே பெலிஸ்தியர்கள் தான் எதிர்கொண்டு இந்த தாவீதையும் அவனுடைய கூட்டத்தையும் அழிக்க வந்து நிற்கிறாங்க. அப்போ இந்த தாவீது பாருங்க, அங்கே அந்த கூட்டத்துக்கு எதிராக ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. அவன் முந்தின அனுபவத்தை வைத்து போகவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும், போன முறை நான் பெலிஸ்தியரை நான் காலி பண்ணினேன், இதை முறையை நான் போய் அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த சத்துருக்களை நான் பின்தொடர்ந்து போகலாமா? இவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? அப்போ ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் சிக்னல் வாங்கிக்கிறான். அதெல்லாம் இருக்கிறீங்களா? அதான் ஒரு ப்ராசஸ் இதில் இருக்குது பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற தடைகளை தகச்செறிகிற மிகப்பெரிய அற்புத செயல் பிரேக் த்ரூ என்ற இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் தொடர்ந்தேச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதில் முயற்சி செய்யணும்? ஆண்டவருக்கு அடுத்த காரியம், அவர்கிட்ட ஜெபிக்கிறதுல, அவரை தேடுறதில், அவருடைய வார்த்தை கேட்பதில், அவரை ஆராதிப்பதில், அது தொடர்ந்தேச்சியாக செய்யணும், விட்டு விட்டு செய்கிறது இல்லை. பாருங்க, தானியேலை பார்த்து அந்த ராஜா கேட்குறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ விட்டு விட்டு ஜெபம் பண்ண தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார்னு கேட்டாரா? இப்போ நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி கேட்கணும்? விட்டு விட்டு சர்ச்சுக்கு வர்றவங்களே, உங்களை ஆண்டவருக்கு தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? அப்படி தானே உங்களை பார்த்து கேட்கணும். விட்டு விட்டு பைபிள் வாசிக்கிறவர்களே, மாதத்துக்கு ஒரு முறை கேலண்டரில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறவர்களே, நம்ம எதை செஞ்சாலும் அந்த தொடர்ந்துச்சே செய்ய மாட்டோம். ப்ராசஸ்ன்னு தெரிய மாட்டேது நமக்கு. ஏதோ ஒரு நாள் செஞ்சோம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் செய்வோம், அப்புறம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். அப்படி இல்லை, ஒரு ப்ராசஸ். கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே தொடர்ந்து நான், ஆண்டவரே என்னை தொடர்ந்தேச்சியாய் காரியங்களை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன், ப்ராசஸுக்கு ஒப்பு கொடுக்குறேன். கைகளை வைத்து சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே யோசுவாவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வேணும். அந்த பிரேக் த்ரூ என்ன? எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்து மேற்கொண்டு அந்த பட்டணத்தை ஜெயிச்சு போகணும். வெறும் பட்டணம் உடைஞ்சா மட்டும் போதாது, செவுறு உடையணும், உள்ள போய் எல்லாரையும் காலி பண்ணி ஜெயிச்சு அப்புறம் போகணும். இல்லைன்னா அவங்கள விட்டுட்டா என்றைக்குமே இவங்களுக்கு தலைவலி. அதுதான் பிரேக் த்ரூ பாருங்க. இந்த யோசுவாவுக்கு ஒரு பிரேக் த்ரூ தேவை. அப்போ இந்த பிரேக் த்ரூ நடக்கிறதுக்கு யோசுவா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ்குள்ளே போகணும். ஆண்டவர் யோசுவாவோடு பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை ஆயத்தம் பண்ணுங்க, உங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறாரு? யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். 5ஆம் வசனம், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். தகச்செறிகிற ஒரு அந்த பிரேக் த்ரூவை கர்த்தர் செய்ய போறாரு. என்னைக்கு? நாளைக்கு. இந்த 24ஆம் வருஷம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வருஷமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை பற்றி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நைட்ல நடக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க, ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னால அதில் இருந்த அந்த வழிமுறை, ப்ராசஸ் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். யோசுவாவுக்கு அதான் சொன்னார், ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன காரியம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் எரிகோ கோட்டையை ஒரே நாளில் தகர்த்துடக்கூடாது. பிரேக் த்ரூ ஒரு நாளில் வராது. சொல்லுங்கள், ஒரு நாளில் பிரேக் த்ரூ வராது. சொல்லுங்களேன் பக்கத்தில், ஒரு நாளில் வராது. அது பகல் கனவு. நானே அப்படி சொன்ன வச்சிங்க, நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். ஒரு நாளில் வராது. ஒரு ப்ராசஸ் இருக்குது அதுக்கு. ஒரு நாளில் பாஸ்டர் ஆகிட முடியாது, ஒரு நாளில் பெரிய தொழிலதிபதி ஆக முடியாது, ஒரு நாளில் பெரிய மேனேஜர் ஆகிடலாம் முடியாது. ப்ராசஸ் இருக்குது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை ஆண்டவர் அப்புறம்தான் அந்த ப்ராசஸில் போனேன்னா, ஆண்டவரை எடுத்த உடனே என்னை பெரிய ஆளாக்கும் அப்பா அப்படிலாம் ஜெபம் பண்ணினா நீ ஆக போகிறதே இல்லை. நிறைய பேர் அப்படி தான், வாலிபர்லாம் அப்படி தான் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை பெரிய வேலை தாருமாப்பா, ஃபஸ்ட்டு சின்ன வேலையை செய். நான் சர்ச்சில் வந்து அதான் சொல்லுவேன், முதல் பெருக்கு, ஒயரை தொட, ஒழுங்காக ஒயரை சுற்றி வை, ஒழுங்காக பொருளை பாரு. இதுதான் சின்ன வேலை. இது செஞ்சால் தான் பெரிய காரியம் கிடைக்கும். நமக்கு எப்பவுமே பெருசு தான் தேவை. பாருங்க, யோசுவாவுக்கு ஆண்டவர் தெளிவாக சொன்னார், ஒரு நாளில் எரிகோ உள்ள போகிறது இல்லை. அப்போ ஆண்டவரே என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் அவனோடு சொல்கிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்து நான் உன்னோடு இருப்ப போகிறேன், நீ எதை பற்றியும் கலங்காத, நான் உனக்கு முன்னால் போவேன், எல்லாம் தைரியம்லாம் படுத்துறார். நமக்கும் ஆண்டவர் நல்ல தைரியப்படுத்தும் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் ப்ராசஸ் கண்டிப்பாக உண்டு. எல்லாம் கை வச்சு சொல்லுங்கள், ப்ராசஸ் மஸ்ட்டு. அல்லேலூயா. சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும், தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். உடனே இட்லி மாவும் உளுந்தையும் ஆட்டிட்டு இட்லி சுடுறவங்க கை தூக்குங்க. ஹலோ, ஒருத்தர் கூட கை தூக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக சமையல் கட்டில் மூளையில் வைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் சூடு இருக்குது. அப்போது அது மாவு என்ன ஆகுது? ப்ராசஸ் ஆகுது. காலையில் ஐயா நல்லா நல்லா சப்பி சப்பி நாக்கை வலிச்சு இட்லிலாம் பிசைஞ்சு சாப்பிட்றாரு, ரப்பர் மாதிரி வந்துச்சுன்னா என்னத்த இட்லி போ அப்படின்னு கோவம் வருது பாருங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ப்ராசஸ் நடந்துருக்குது. ஹலோ. ஆனால் உன் அற்புதத்துக்கு மட்டும் ஒரே நாளில் நடக்கணும். பிரேக் த்ரூ. ஆண்டவர் 24ஆம் வருஷம் எனக்கு என்ன சொல்லிட்டாரு? பிரேக் த்ரூ சொல்லிட்டார். அல்லேலூயா. ஒரே நாள் நடக்காது. அதுக்கு முன்னே நீ என்ன பண்ண? ப்ராசஸ்க்கு ஒப்பு கொடு. ஆனால் நிறைய தைரியமான வார்த்தைகளை சொல்லுவார் ஆண்டவர். பயப்படாத, கவலைப்படாத, கலங்காத, திகையாத, நான் கூட இருக்கிறேன். ஆனால் பிரேக் த்ரூ வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் உங்களோட இருக்கிறேன், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எரிகோ கோட்டையை 7 நாள் சுற்றி வரணும். எத்தனை நாள்? இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸுடைய கடைசி நாளில் இன்னைக்கு இருக்கிறோம் நாங்கள். அதில் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, பரவாயில்ல வந்தவங்க வரட்டும். நீ கடைசி 7வது நாள் ஜாயின் பண்ணால் அது என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. தொடர்ந்து வந்திருக்கிறாங்க சிலர். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்குன்றார். ஒரு ஜபம், ஒரு 7 நாள் ஆண்டவரை தேடுறது, 7 நாள் பைபிளை வாசிக்கிறது. ஆண்டவரே உம்முடைய காரியத்தை நான் முக்கியப்படுத்தி இயேசுவே இயேசுவேன்னு உம்மை தேடுறேன். வேதம் வாசிக்கிறது, ஜபம் பண்ணுறது, தேவனை துதித்து பாடுறது, எல்லாமே அவரை தேடுறதுக்கு அர்த்தம். அப்போ அவரை நம்ம தேடுற அந்த ஒரு ப்ராசஸ் இங்கே ஜனங்களுக்கு ஆண்டவர் வச்சார் ஒரு ப்ராசஸ். அது என்ன? 7 நாளும் எரிகோவை சுற்றி வரணும். அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார். 6 நாள், 7வது நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை தான் சுற்றி வரணும். அது எப்படி சுற்றி வரணும்? சைலண்டாக அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சத்தெல்லாம் போடாத, அமைதியாக போய் சுற்றி வா. எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த எரிகோ மதில் இருந்து என்ன பண்ணுறாங்க? லூஸுங்க போது பார்த்தியா, லூஸு பைபிளை தூக்கின்னு போது பார்த்தியா, லூஸு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை லூஸுன்னு சொல்கிறதுனால அவங்களாம் டைட்டாக இருக்கிறாங்க. டைட்டாக இருந்தவங்க சீக்கிரம் பரலவும் போக மாட்டாங்களாம். லூஸாக இருக்கிறவங்க தான் லேசாக போயிடுவாங்க மேலே. சொல்லும், லூஸு போது பற்றியா, லூஸு டெய்லி சுற்றுதே, வேறு வேலையே கிடையாது போல இதுங்களுக்கு. அப்படி தான் நம்ம நாங்கள் எரிகோவில் இருக்கிற ஜனங்களாம் மதில் மேலே ஏறி சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கொக்கான்னு சிரிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எது பேசினாலும் நீ என்ன பண்ண, அமைதியா 6 நாள் சுற்றி வா. 7வது நாள் ஸ்பெஷல் என்ன? 7வது நாள் 7 முறை சுற்றணும். 7வது நாள் 7 முறை சுற்றணும். ஏன்னா சின்ன ஒரு இதுதான், நம்ம கல்வாரி சர்ச் மாதிரி ஒரு 4 மடங்குன்னு வச்சிங்களேன், அப்படி சுற்றி வரணும். இப்படி போயிட்டு அந்த மாதவராய ரோடு போயிட்டு இப்படி அந்த சந்து தான், அவ்வளோதான் எரிகோ. அப்போல்லாம் அப்படிப்பட்ட கோட்டைகள் தானே கட்டுவாங்க. ஒரு நாளில் சுற்றி வந்துடலாம். ஒரு நாளில் கடைசி நாள் சொல்லிட்டார் 7 முறை தீவிரப்படுத்துன்றார். அந்த 7வது நாளில் 6 முறை அமைதியாக இருக்க வேண்டும். 7வது முறை நீங்கள் சத்தம் இடணும்னார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்குமே புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோசுவா செஞ்சார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கே நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கனப்படுத்தி உங்களுக்கு தெரியும். 7வது நாள் 6 முறை அமைதலாக சுற்றிட்டு 7வது முறை அவங்க போட்டாங்க பாரு ஒரு சத்தம், எக்காலம் ஊதுது, எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிற சத்தம், ஆண்டவரை உயர்த்துற சத்தம். அங்கே இறங்கின உடனே இவங்க போய் கடப்பாறை வச்சு செவுரை நோண்டலை, யாரும் ஜேசிபி வச்சு கொண்டு வந்து செவுரை அடித்து புல்டோசரை வச்சு நவுத்தலை, ஒன்றுமே செய்யலை. நல்லா கவனிங்க. இந்த ப்ராசஸ்குள்ளே போனதுனால 7வது நாள் 7வது முறை ஆண்டவரை பாடி சத்தமாக துதித்து ஆர்ப்பரித்ததுனால பைபிள் சொல்லுது, அந்த எரிகோ கோட்டை எப்படி விழுந்துச்சா, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு அஸ்திபாரம் வரைக்கும் தோண்டி போட்டாங்க. ஹலோ, இடிச்சா கூட அஸ்திபாரம் இருக்கும் உள்ள. ஆனால் ஆண்டவருடைய பிரேக் த்ரூ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் எந்த ஆழத்துக்கு வச்சானோ, 10 அடியில் வச்சானோ, 20 அடி வச்சானோ, 30 அடி வச்சானோ, அது எவ்வளவு ஆழமாக வச்சானோ மொத்தத்தையும் தேவனுடைய தகத்தெறிகிற வல்லமை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் அந்த எரிகோ கோட்டையை தரைமட்டமாய் இடிந்து விழ பண்ணினார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பிரேக் த்ரூ. இதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்ய விரும்புறது. நீ ஒரு ப்ராசஸ்க்கு ஒன்று ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் எடுத்தோன்னே பெரிய காரியம் செய்ய நடக்காது எதுவுமே. வருஷத்தின் முதல் நாள் என்ன பாஸ்டர் எப்படி பேசுறீங்க? ஆண்டவர் பிரேக் த்ரூ கொடுத்துருக்கிறார், நிறைய உற்சாகமான வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் இதை ஆண்டவர் நெக்லெக்ட் பண்ணவே மாட்டார்.
நீ அவருடைய சமூகத்தில் போய் கேட்டினா சொல்லுவார். யோசுவா ஆண்டவர் தான் செய்தாரு, என்னோட இருக்கிறேன்ட்டாரு, வாங்கடா எல்லாம் கடப்பார தூக்குங்க, என்னடா கத்து எல்லாம் வச்சிருக்கீங்க எடு. நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? 6 லட்சம் புருஷர். அன்றைக்கி அவங்க டபுள் ஆகிருக்க மாட்டாங்களா? ஒரு 12 புருஷரா? 12 லட்சம் பேர் இருக்கிறோம். வாங்க ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒரு கல்லை உடைங்க அப்படின்னு போயிருந்தா என்ன இருக்கும்? அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது பாருங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்றது கேட்கறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. அவன் அந்த ப்ராசஸுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் செய்ய சொல்கிறத செஞ்சான். நான் நினச்சி செய்கிறது, நான் இஷ்டப்பட்டு செய்கிறத நிறுத்திட்டு கர்த்தர் செய்ய சொல்கிறத அந்த ப்ராசஸ்குள்ளே நான் வந்தாதான், கவனிக்கிறீங்களா? அந்த ப்ராசஸ்குள்ளே வந்தாதான் பிரேக் த்ரூ எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உலகம் கண்டிராத பிரேக் த்ரூவை கர்த்தர் எனக்கு தர போகிறார். அல்லேலூயா. வரலாறுல எவருமே கண்டிராத ஒரு பெரிய பிரேக் த்ரூவை எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எரிகோ கோட்டை அப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூவை பார்த்துச்சு. எல்லாரும் உள்ள போனாங்க. ஒருத்தரும் கத்தி எடுத்து சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் மடங்கடிக்கப்பட்டாங்க. எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, எரிச்சு போடுங்கன்ட்டார். எல்லாத்தையும் எரிச்சு போட்டாங்க. ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிட்டான்? எடுத்து புதைச்சி வச்சுட்டான். அவங்க நடந்தது உங்களுக்கு தெரியும். கீழ்ப்படியாதவங்களுக்கு நடக்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கீழ்ப்படலைன்னா அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்க போகிறது இல்லை. ஏற்று பேசுறதுனால ஒன்று நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறதில்லை, இழக்க தான் போகிற. அங்கே யோசுவா தெளிவாக சொன்னான், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணுங்க அப்படின்னா அங்கே ஒரு என்ன சொல்கிறது, முந்திரி கொட்டை ஒருத்தர் இருக்கிறார். அவர் கிடக்கிறார். அவர் நம்ம செய்வோம் வா செஞ்சு மொத்த சாபத்தையும் தான் மேலே கொண்டு வந்துக்கிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் செய்ய போகிற பிரேக் த்ரூ மிக பெரிதாக இருக்க போகிறது. எத்தனை பேர் உங்களை அந்த ப்ராசஸ்க்கு ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு எழுந்து நின்று